இதெல்லாம் தென்னமுத்தி இந்த தென்னமுத்தி எல்லாம் இப்போ மழை கழும்பி வெள்ளத்து கழும்பி வெள்ளம் முடிஞ்ச தான் நாளை இந்தால ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வீடு இதால் தான் பாதிக்கப்படுது. மழை விளைவிக்கல, மழை பெய்யுதா வந்து இதை போட்டு எல்லாம் வச்சு எவ்வளோ பெருமதியான மிஷின் இப்படி மழைக்கு நினைவு நான் ஃபோட்டோகாப்பி மிஷின் டெக்னீஷியன் எவ்வளோ பெருமதியான மிஷின் எல்லாம் நினைவு என்ன செய்யணும். மற்றது குப்பேட் என்ன சொன்னால் ரோட்டாங்க வந்து குளடி இதுக்காக தண்ணி போவார் ரோட்டை உயர்த்தி அந்த மட்டம் பார்க்காம காணுவல் கட்டாம காணுவல் தரங்களை பார்க்காம ரோட்டை போட்டு விட்டோன்னா மக்கள் குடியிருக்க இல்லாம மக்களுக்கு வீட்டு வழியா வெள்ளங்கள் போகுது. இது இன்றைக்கு இல்லை, இதோட 5 வருஷமா இந்த ரோட்டு போட்டு 3 வருஷமா போச்சு. 3 வருஷமும் வெள்ளம். இந்த வெள்ளத்துக்கு தான் வந்து இந்த புது அரசாங்கம் வந்தது புறம் இந்த வெள்ளத்துக்கு தான் வந்து பார்வையினம். மற்றும்படி இருக்கும்போது 2-3 வருஷமான இந்த வெள்ளத்துக்கு இந்த வெள்ளம் இருக்கும்பொழுது ஒருவரும் வந்து பார்க்க இல்லை. இந்த அரசாங்கம் மாறினது புறம் புது அரசாங்கம் வந்தது புறம் இப்ப இன்றைக்கு தான் இங்கே வந்து பார்க்கணும். இது காலகாலமா இந்த வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு. இந்த காணுவலை முதல் வடிகால திருத்தணும். போக்குவலை திருத்த நாங்கள் சொல்லும் பொழுது போக்குவலை திருத்த சொல்லும் பொழுது ரோட்டு போட்ட கொம்பனிக்காரர் இந்த ரோட்டை இதை பார்க்காம இந்த ரோட்டை போட்டு விட்டுட்டோம். போக்குவலுக்கு நிறைஞ்சு தண்ணி போக கூட இல்லாம நிற்குது. இன்னைக்கு லெவல் பார்க்காம ரோட்டு போட்டபடியா ஒரு இடத்த பள்ளம் ஒரு இடத்த புட்டியா இருக்கு. பள்ளத்துக்கு இருக்கிற வீடு அத்தனையும் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கு. இன்றைக்கு அது இருக்க இடம் இல்லாம இருக்கு. நம்ம இதை உடனடியாக இந்த அரசாங்கம் அல்லாட்டி இதுக்கு தேவையான வெள்ளத்தங்கள் இதுக்கு பரிந்துரை பண்ணி இந்த உடனடியாக இந்த இதுவரை இந்த வருஷத்துக்கு நிறைவேற்ற வேணும் என்று இந்த பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கேட்டுக்க நிற்கிறோம். வெள்ள கோரிக்கை எங்களுக்கு இந்த வெள்ள இனத்தை உடனடியாக அகற்றி இந்த மக்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் என்று நாங்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அதனால எங்களை மன சபை மரியாதை திறம்பட செய்யும் வேணும் என்று மரியாதை கவனிக்கு இல்லை. மரியாதை வந்து குப்பையும் குழப்பும் எல்லாம் கிடக்கின்றது. மாநகரசபைக்கும் இது ஒரு பரிந்துரையை அடுத்து இந்த மாநகரசபைக்கும் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கணும் என்று இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள்
கோழிக்கா